ஊருக்குள்ள நான் தன்னந்தனிமையா வந்திருக்கிறேனே, நான் யார்கிட்ட போகட்டும்? பாராயா, இந்த ஊர்லயே பெரியால அவருதான். அவரு என் கூட பேசுவதற்கு ஒரு குஞ்சாட குஞ்சு கூடவா? கடவுள ஊரா பாலாப்பா உள்ள இந்நேரத்துக்கு வந்து குஞ்சு கேக்குது. உனக்கு நெட்ட குஞ்சு வேணுமா, குட்டை குஞ்சு வேணுமா, நடுத்தரமான குஞ்சு தான் வேணுமா, இல்ல இப்படி முத்தன குஞ்சு தான் வேணுமா? பாத்து ஏய் உள்ள குஞ்சு கேக்குதுப்பா. அம்மா இந்த வழியிலேயே போனீங்கன்னா பார் மெயின் கேட்லயே உலக அழகா என்ன பத்தி சொல்ற? அழகா உன்னை பத்தி சொல்றேன், வரலாறையும் எடுத்து சொல்றேன். அம்மா ஏங்க அந்த பேர் என்ன? ஆளுதான் அழகான ஆளு, பேர் என்னன்னு கேட்கலையே. பேர் என்ன? சில்லி கடை சிலிண்டர். சில்லி கடை சிலிண்டர். அவங்க அப்ப பேரு இரும்பு தலை. இரும்பு தலை? ஆமா, எங்க அம்மா பேரு இரும்பு தலை. அவங்க அத்தை பேரு இரும்பு தலை. அண்ணா உங்க பேச்சு கேட்டா நான் முன்னுக்கு வந்துருவனா? போ, மாசத்துக்கு மாசம் முன்னுக்கு. பீடியா? ஆமா, அது மட்டும் இல்லம்மா, இந்த வழியிலேயே போனீங்கன்னா பாரு மெயின் கேட்லயே நின்னுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, படிப்பு எக்கச்சக்கமா படிச்சுக்கிறாங்க. ஆளு குட்டையா இருந்தாலும். ஆமாமா, ஆளு குள்ளமா இருந்தாலும் படிப்பு எக்கச்சக்கமா படிச்சிருக்காங்க. சரிங்க, என்ன படிச்சுக்கிறாருன்னு கேட்டா வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்தாமா. வெளிநாடுமா? ஆமா, எம்பிபிஎஸ்மா படிப்பு. அது மட்டும் இல்லம்மா, வேலை டியூட்டி எங்க தெரியுமா ஜாயின் பண்ணீங்க? சேலம் ஜிஹெச்ல. ஜிஹெச்லயா? ஆமா, பரவாயில்ல, நல்ல போஸ்டிங்கா தான் இருக்கு. சேலம் ஜிஹெச்ல பெரிய டாக்டர் ஆபரேஷன் பண்றாங்க. அண்ணா காத்தாக்கு தர சொல்லுங்க. எந்த செக்ஷன்ல வேலை பாக்குறாங்க? பெண்களுக்கு ரொம்ப சேவை செய்யறாங்க. பொம்பளைங்களுக்குன்னு சேவை சேவை. இந்த 108ல சீரியஸா போகுதுல? ஆமா, அதுல போறதுல ஆறு இருக்கிற அந்த மோஞ்சு பாராதா? அதுல வர்ற கேஸ் எல்லாம் இவருதான். சரி, ஆமா, அது மட்டும் இல்ல, ஆபரேஷன் டாக்டர் இவருதான். இங்க போன உடனே பெட்ல எடுத்து போட்டு வயிற்று கிழிச்சு அழகா குழந்தை எடுத்து கொடுத்தலாம். யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஒரு கெட்ட பழக்கம் வச்சுக்கிறான். அப்படி என்னன்னா பழக்கம்? ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிறான்ல, அதுல பாரு செத்தன்னு ஒண்ணு இருக்குதான். ஆமா ஆமா, அதை எடுத்து கிடுக்குன்னு முழுங்கி பாரு. அத முழுங்கி முழுங்கி செத்தையை முழுங்கி குட்டையாகி போயிடும். பெருமையா சொல்லணும். முழுங்கி குட்டையை டாக்டர் கேட்டு பாரு சொல்லுவாங்க. போய் பாக்கட்டுமா? போய் பாக்கட்டுமா? இப்ப என்ன பண்ண பிள்ளைங்க?
இப்படி அழகா ஒரு பாப்பால பல பலன்னு பப்பாளி பழமாட்டம் பல பலன்னு வாழை தண்டாட்டம் அடி போட்டுக்கிறேன். என்னடா டே என்னடா பண்ற? ஐயோ இந்த ஊரா இல்ல ஊஜ காடா? இருமா கேட்கறதுக்கு நாதி இல்லையா? இருப்பாப்பா யாரு இருப்பாப்பா? ஏன்னா இல்ல எந்த செட்ல ஷார்ட் எடுக்கிற பழக்கம்ல கோமாளி. எல்லாமே எந்த செட்ல ஷார்ட் எடுக்கிற கோமாளி வந்து சும்மாக்காரன் வந்து அடிக்கணும் அவசியம் புண்டையா இல்ல. தெரியுதா? சமாதான புண்டையா இருக்க கூடாது. முடியுது ஏண்டா இன்ன வரைக்கும் வந்து அடிச்சாங்க அப்படிலாம் வரல. இன்ன வரைக்கும் வந்து அடிச்சாங்க அப்படிலாம் வரல. கண்ணுக்கு லட்சணமா ஒரு புள்ள வரவான். ஏண்டா வந்து லொஸ்ட்னு அடிக்கிறியா அவனை வர இருடா இருடா. ஆமா என்ன பாக்குறியா அவங்கள பாக்குறியா? ஐயோ அண்ணா ஐயோ ஐயோ வேகுதே அண்ணா இவன் அவளே தாண்டா. இவன் அவளே தாண்டா. ஆனா சத்தியமா அவ தானே நீ டீ குடிக்க விட மாட்டா புள்ள. ஏய் மாத்திட்டு புள்ள. எப்படி? அடி உன்ன பார்த்து
ஆமா பாவாடை தூக்கி மூஞ்சுக்கு உள்ள விட்டு நக்கிறது. உங்களுக்கு அந்த ரசம் தெரியுதுங்கடா, அத பேனை ஊத்தி நக்கி பாருங்கடா, எவ்வளவு டேஸ்டா இருக்குதுங்க. நீ தான் சளி பிடிச்சிக்கிது, நீ ஊத்தி நக்கி பாத்தியா? ஏடாங்க தம்பி, உனக்கு ஒரு மரம் சொல்றேன். என்ன? கண்ணு கிழக்கி மேற்கு இழுத்து விட்டுக்குது. அந்த புள்ள பாவாடைக்குள்ள பூந்து சரி வந்து நின்னுக்கும். நானு பூந்து பாத்துட்டு நிக்கல அதெல்லாம். இப்ப அவங்கள பாக்குறியா என்ன பாக்குறியா? உனக்கு அறிவில்ல வெக்கமல மானமல சொல்றீங்க வாடா. ஏன்டா அவனுக்குதான் அறிவு இருக்குதா இல்லையா? ஏடா பொம்பளைங்களை கண்டா இப்படி பாவனை எடுத்து தூக்கி பாக்குறானு. என்னடா நீ அடிப்பியா? அடிப்பியும் இல்ல மேலும் இல்ல. நாங்கத்தான் அடிப்போங்க, நீயே அடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டியா? ஆமா கண்ணம்மா, இந்த தடவை பேசக்கூடிய வார்த்தைகள் வீண் வார்த்தைகள். போனால் போகட்டும். இந்த தெய்வீக சபை சீராகம் இருக்கும் சிங்கார மேடை எதற்காக, என்ன காரணம்? அம்மா, இந்த அழகின சொல்ல நாடகத்தின் பெயர் என்னடி? மகாபாரதம். மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய இந்த நாடகத்தில் நவதானிய பிறப்பு. இந்த நாடகத்தில் நான் யார் என்பது பெயர் என்ன? என்னுடைய விருத்தாளர்கள் என்ன? இந்த தினம் என்னால் என்ன நடக்க போகிறது? என்ன நடக்குதோ தெரியல. ஏண்டா இல்லம்மா, என்ன நடக்குதோ தெரியல. நான் யாரென்று தெரியுமா? பெருமையில் தான் மிகுந்த
அடியே நான் பெருமையில் தான் மிகுந்த அருமை மாதர்கள் சூழ மற்ற வெளியிலை உச்சமில்லாத ரூபி எமது பேரோ பான்மதி என்று சொல்லக்கூடிய பெருந்துருவாள் என்று அழைக்கலாம். பான்மதி பெருந்துருவாள் உண்மைதான். அப்படி பான்மதி பெருந்துருவாளாக இருந்தாலும் இந்த பெருந்துருவாளை பெற்றெடுத்த தாய் தந்தையா? அம்மா என்னை 10 மாதம் 300 நாள் மூலம் வசுவினார்கள் என்னை அங்கத்தில் சுமந்தெடுத்த தாயார் அடியம்மா அந்த ராஷாவுக்கு 2 பொட்ட பிள்ளைங்களாம். அப்புறம் அம்மா என்னடா சொல்லிட்டு இருக்கிற? பொட்ட பிள்ளைங்க நான் பேசிட்டு இருக்கிறேன். பௌர்ணமி பக்கம் வந்துருச்சு, பைத்தியம் முடிச்சுக்கிச்சு. மண்டை 140 ரூபா. என்ன மண்டை? கோட்டர். டேய் அம்மா எனத்தோட தான் சேரும். கூத்தியா 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 கூத்தியா
அட தியோங்கிறதுக்கா சுந்தரா இனி 10 மாதம் 300 நாள் 3 அசுவி நாடிகள் என்னை அங்கத்தில் சுமந்து எடுத்த தாயாரோ ரேவதி அம்மையா. அம்மா ரேவதி உண்மைதாண்டி. அப்பா ஏய் யார ஒப்பா ஏய் அப்படியே வாயை ரெண்டா கிழிச்சு விட்டுரும் பாத்துக்க. நான் அரியா பையமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஒண்ணும் தெரியாத பையனை கூட்டிட்டு வந்துறியா? ஏற்கனவே அவன் வாயை கிழிஞ்சிக்கிட்டு தாங்க. அட பேஜாரா தார் ஓட்டு போறியா? வாடா போறான் தேவட பாரு அவர் தம்பி போய் தேடி விட்டு போயங்க தான். ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி இதுக்கு. அம்மா என்னை பெற்றெடுத்து என் தந்தையார் எனக்கு பேர் வைத்து என் தந்தையாரோ பலராம சக்கரவர்த்தி. தாய் ரேவதி உண்மைதான். தந்தையார் பலராம சக்கரவர்த்தி. பலராம சக்கரவர்த்திக்கு ரேவதி பிறந்தட்டா உன் பெயர் பான்மதி பிறந்துருவான். அப்ப டேய் பேஜாரா தேடி விட்டு போய். டேய் யார் அது? எங்க தம்பி சிவகுமார். அவனை எது கூட்டிட்டு வந்திருக்கான்? நான் இல்லாம அவன் வர மாட்டான். ஏய் உனக்கு கொடுக்கறதே ஒரு வேஸ்டேஜ் சம்பளம். சரி அவனையும் கூட்டிட்டு வந்து அவனுக்கு யாரு சம்பளம் கொடு? அவனை தூக்கி வெளியே போடு. வெளியில போக மாட்டான். நான் இல்லாம அவன் வர மாட்டான். அவன் இல்லாம நான் போக மாட்டேன். அவனை தூக்கி வெளியே போடுன்ட்டேன். வெளியே போனா நீ படுக்கணுங்க இல்ல எதுக்கு போடுறதுக்கு? கண்ணம்மா என்னடி கேக்குற? அம்மா உனக்கு திருமணம் நடந்துச்சா? ஐயோ ஏன் வாயில வைக்கணுமா? இல்ல வாயில நேரத்தை வைக்கிறேன். ஏய் வாய்தாடி. ஏண்டி கல்லனாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்பார்கள். கட்டிய கணவரை கண்ட தெய்வமா கொண்ட தெய்வம் அப்படி என் தெய்வமாக வழங்கப்பட்ட என் மன்னவர் சத்யரா எனக்கு மாலை நல்ல என்னை மாலை முடிந்து என் மன்னவர் அஸ்தினாபுரத்தை பொறுப்பிடமாக ஆண்டு வரக்கூடிய அரவக்கொடி துரிய மன்னனை திருமணம் செய்தேன். அரவக்கொடி துரிய மன்னனை அப்படி அரவக்கொடி துரிய மன்னனை திருமணத்தை செய்திருந்தாலும் அம்மம்மா உங்களுக்குன்னு ஏதாவது குழந்தைகள்
ஏய் ஏய் வெக்கமா இருக்கடி. பேச்சறா தேறிட்டு போய் டேய். ஏன்டா நீ வெக்கமாங்கமா வேற சேட்டை பண்றான். டேய் பேச்சறா. அம்மா நானும் என் கணவரும் தாபத்தில் உறவில் ஈடுபட்டு புடிச்சிக்கிச்சா பைத்தியம். ஐயா விரல கடிக்காத என் புள்ள கடி. அம்மா நானும் என் கணவரும் உடலோடு உடல் இணைந்து இன்ப சுகத்தில் ஈடுபட்டு இன்ப சகத்துல ஈடுபட்டு காமாட்சிமா கோயில்ல மனவாரி போட்டு எனக்கும் 2 குழந்தைகள். 2 குழந்தைகளா? ஒரு ஆண்மகள் ஒரு பெண் மகள். புள்ள பெத்தவளையும் பக்காதவளையும் நான் கண்டுபிடிச்சு போவேன். எப்படி கண்ணு? நான் ஓமகுதி டாக்டர். ஹோமியோபதி டாக்டர். எப்படி கண்டு அரே புள்ள பெத்தறனா பேல பக்காதவளையும் கண்டுபிடிச்சு போவேன். இங்க வா. எப்படி உங்க சமஞ்சாதி எப்படி அக்கிரமத்துல பேசாதடா டேய் கொட்டப்பட புண்ணவாயனே. யா குரலே ஓய் யா வாய் அப்படியே இருக்குது. எப்படி கொண்டையாடுங்கடா. ஏய் பல்லல்னா அதே தான். அதுக்கு அவளே பரவாயில்லை. டேய் புள்ள பெத்தவளையும் பக்காதவளையும் கண்டுபிடிச்சு போவேன். எப்படி புள்ள பெத்திருந்தா நம்ம பெங்களூர் கோச்சிக்காய் எப்படி வரி வரியா இருக்குது. அவரு பூரா அப்படி கிழிச்சுட்டு இருக்கும். அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? புள்ள பெக்காம இருந்தா நம்ம தலைவாளால குருத்தலை எப்படி இருக்குது. தலை மேல கை வச்சா ஒரே சமமா அப்படி இருக்கும். இப்ப கேளு எப்படி தெரியாது உனக்கு? எங்க பாட்டிட்டு பார்த்தேன். என் பாட்டி பாத்ரூம்ல தண்ணி ஊத்திக்கிட்டா நான் அச்சாரி எட்டு பார்த்தேன். அது என்ன மண்ணு பொறி கட்டா கட்டுக்கட்டா இங்க காட்டு நான் பாக்குறேன். ஏண்டா எங்கடா இப்படி வயிற்று தொட்டு பாக்குறேன். என்ன வாழ்த்து தோணும் எந்திரிச்சு வர நேரம் வச்சுச்சா எங்க போற பாரு சொன்னா துரியோதன மன்னனை திருமணம் செய்து எனக்கு ஒரு ஆண்மகன் இலக்கண குமாரன். ஏமா குத்தி கட்ட பொம்பளாக்குற ஒரு நாடாள மன்னனை திருமணத்தை செய்து ஏன் பேர் அப்படி வைக்கணும்? எப்படி நக்கன குமாரன் என்ன அங்க சொன்னீங்கம்மா வாங்கடி சக்காலத்தீங்களா போங்க பேரடி குருப்பாய் நீ என்னை மேல ஒரு பெண் தானே. ஆரி பண்ணுங்கடா. ஏமா 3 கிலோ அரிசிக்கும் 500 ரூபாய் பணத்துக்கு கட் பண்ணிட்டு வந்துட்டான். அவன் எப்படி பாக்குறான்? 3 கிலோ அரிசினா 500 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டான்டா. என்ன பார்த்து பாக்குறானா உன்னை பார்த்து பாக்குறானா பாரு. ஆண்டவன் கொடுத்த வரம் அப்படி. அம்மா என் மகனாகப்பட்டவன் பெயர் லக்கணகுமாரன். லட்சுமணா தேவி என் மகள். 2 குழந்தைகளை பெற்றெடுத்து எங்கள் நாடோடு சீரோடு சிறப்போடு வாழ்ந்து வந்திருந்தாலும் அம்மா இன்று என்னை எதற்காக அழைத்தாய்? என் மன்னவன் உன்னை வேலை விட்டு கூட்டு வர சொன்னாரு. செய்யற வேலையை விட்டுட்டு கூட்டு வர சொன்னாரு. செய்கின்ற வேலையை விட்டு என் மனைவியாகப்பட்ட பான்மதியை அழைத்து வாய் என்று கூறியிருக்கிறார். போலாம்